Hello guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரெப்பர்ட்டரி தான் பார்க்க போறோம். கிளினிக்கல் ரெப்பர்ட்டரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் வந்து ரீஜனல் ரெப்பர்ட்டரி. இதுல வந்து கிளினிக்கல் சிம்டம்ஸ் அலாங் வித் த ரிலேட்டட் சிம்டம்ஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் அது கிளினிக்கல் ரெப்பர்ட்டரின்னு சொல்றோம். இதோட கிளாசிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் கிளினிக்கல் ரெப்பர்ட்டரி, clinical repertory covering the parts or organs, clinical repertory according to disease. General clinical repertory பார்த்தீங்கன்னா this repertory consists of clinical rubric related to whole body பொறுத்து இருந்ததுன்னா அதுக்கு general clinical repertory. ரெண்டு இருக்கு. 1904ல வந்து பார்த்தீங்கன்னா clinical repertory of Mathematica J.H. Clark வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அடுத்து 1906ல வந்து homeopathic Mathematica with repertory வந்து O.E. போரிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இதுதான் வந்து ஜெனரல் கிளினிக்கல் ரெப்பர்ட்டரி. கிளினிக்கல் ரெப்பர்ட்டரி பார்ட்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா this rubric repertories which will have rubric related to only one particular organs பொறுத்து இருந்ததுன்னா அது வந்து parts or organs covering repertories. ஓகேவா, இது வந்து நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 1873ல வந்து repertory of disease of ஐல வந்து E.W. Burridge அவர் தான் வந்து இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. 1888ல வந்து பாத்தீங்கன்னா ரெப்பர்ட்டரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ், இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெப்பர்ட்டரிஸ், கிளினிக்கல் ரெப்பர்ட்டரிஸ் கவரிங் த பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ். அடுத்தது வந்து ரெப்பர்ட்டரி டு டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா திஸ் ரெப்பர்ட்டரி கன்ஸ்ட்ரக்டட் டிபெண்டிங் ஆன் த பர்டிகுலர் கண்டிஷன் டிசீஸ் ஸ்டேட் வச்சு இந்த ரெப்பர்ட்டரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 1833ல வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபீவர், ரெப்பர்ட்டரி ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் வச்சு ஒரு ரெப்பர்ட்டரி இருக்கு. 1806ல வந்து ரெப்பர்ட்டரி ஆஃப் லுக்கோரியா, 1906ல வந்து ரெப்பர்ட்டரி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து இபி நாஷ். இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிளினிக்கல் ரெப்பர்ட்டரி அக்கார்டிங் டு டிசீஸ். ஓகேவா, இதோட மெரிட்ஸ் வந்து மெயினா பாத்தீங்கன்னா குயிக் பெட்சைட் பிரிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து இந்த ரெப்பர்ட்டரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாலியேட்டிவ் ரெமடி வந்து அட்வான்ஸ் கேசஸ்ல பாலியேட்டிவ் ரெமடி வந்து கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கு. அப்புறம் ஒன் சைடட் டிசீஸ்க்கு வந்து இந்த ரெப்பர்ட்டரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட லிமிடேஷன் வந்து பார்க்கும்போது ரெமடிஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ரூப்ரிக் ரிலையபிலிட்டி வந்து நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் தான், ரிலையபிலிட்டி இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. அதுதான் ஒரு மெயின் டிராபேக் ஃபார் த கிளினிக்கல் ரெப்பர்ட்டரிஸ். வந்து பாக்கெட் மேனுவல் ஆஃப் ஹோமியோபதிக் மெத்தமெட்டிக்கா அண்ட் ரெப்பர்ட்டரி வந்து யார் எழுதினது பாத்தீங்கன்னா O.E. போரிக் ரெப்பர்ட்டரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் மொத்தம் 9 எடிஷன்ஸ் இருக்கு. இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1906. ஏன் 1906ன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன்லயும் செகண்ட் எடிஷன்லயும் வந்து வெறும் மெடிசன்ஸ் மட்டும் தான் இருந்தது, ரெப்பர்ட்டரி ஆட் பண்ணல. தேர்ட் எடிஷன்ல தான் 1906ல தான் வந்து ரெப்பர்ட்டரி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் 1906ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மொத்தம் வந்து 9 எடிஷன் இருக்கு. லாஸ்ட் எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1927. நம்பர் ஆஃப் ரெமடிஸ் வந்து பார்க்கும்போது 1409 மெடிசன்ஸ் இருக்கு. கிரேடேஷன் வந்து 2 கிரேட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து இட்டாலிக்ஸ், செகண்ட் கிரேட் வந்து ஆர்டினரி ரோமன். மெயின் சோர்ஸ் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெத்தமெட்டிக்கா பார்ட் ஆஃப் த வில்லியம் போரிக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து ரெப்பர்ட்டரியில வந்து மெத்தமெட்டிக்கா பார்ட், ரெப்பர்ட்டரி பார்ட்லாம் இருக்குல்ல, அந்த மெத்தமெட்டிக்கா பார்ட்ல இருந்து தான் இதோட ரெப்பர்ட்டரி எடுத்திருக்காங்க. அடுத்தது பிளான் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 9 செக்ஷன்ஸ் இருக்கு, 9 எடிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோமியோபதிக் மெத்தமெட்டிக்கா இருக்கும். செகண்ட்ல வந்து ஹோமியோபதிக் ரெப்பர்ட்டரி இருக்கு. தேர்ட்ல வந்து இண்டெக்ஸ் டு ரெப்பர்ட்டரி இருக்கு. ஃபோர்த்ல வந்து தெரபியூட்டிக் இண்டெக்ஸ். ஃபிஃப்த் வந்து லிஸ்ட் ஆஃப் ரெமடிஸ் ஆஃப் தர் காமன் நேம்ஸ் இருக்கும். ரெமடி கூட காமன் நேம்ஸ் பக்கத்துல இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ரெமடிஸ். சிக்ஸ்த் வந்து லிஸ்ட் ஆஃப் ரெமடிஸோ அந்த ஃபார்மாகலாஜிக்கல் இருக்கும். செவன்த் வந்து பார்த்தா 50 ஹோமியோபதிக் இந்தியன் ட்ரக்ஸ் வந்து இருக்கு. அடுத்து 8th வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஆஃப் ரெமடிஸ். 9th வந்து எசென்ஷியல் ஆஃப் ரேர் அண்ட் அன்காமன் ரெமடிஸ்லாம் இருக்கும். மொத்தம் 9 செக்ஷன்ஸ் வந்து இந்த போரிக் ரெப்பர்ட்டரியில இருக்கு. இந்த போரிக் ரெப்பர்ட்டரி பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 24 சாப்டர்ஸ் இருக்கு. மைண்ட் டு மொடாலிட்டிஸ் வரைக்கும் இருக்கும். எதை ஃபாலோ பண்ணிருக்குன்னா ஹலிமன் ஸ்கீமாவை தான் ஃபாலோ பண்ணி இருக்கு. இதோட அரேஞ்ச்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரூப்ரிக் வந்து அரேஞ்ச் இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ரூப்ரிக் ஃபார்மேட் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா டைப்பு, லொகேஷன், கேரக்டர் ஆஃப் பெயின், கன்காமினன்ட் மொடாலிட்டிஸ், இந்த ஆர்டர் ஃபார்மேட்ல தான் வந்து ரூப்ரிக் அரேஞ்ச் ஆயிருக்கு. இதோட மெரிட்ஸ் வந்து பார்க்கும்போது லாட் ஆஃப் கிளினிக்கல் ரூபிட்ஸ் வந்து இருக்கு. அட்வான்ஸ்டு ஒன் சைடு டிசீஸ்க்கெல்லாம் வந்து இந்த ரூப்ரிக் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கு. இதான் மெயினான மெரிட்ஸ். டிமெரிட்ஸ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம் ஆர் இந்த பிராக்கெட், டெக்னிக்கல் டேர்ம் எல்லாமே பிராக்கெட்ல இருக்கு. ஓகேவா, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.